காரைக்கால் அம்மையார் அவங்க 11ஆம் திருமுறையில 4 நூல்கள் அவங்க பெயர்ல இருக்கு. திருமுறை நூலாசிரியர்கள்ல அவர்களும் ஒருவர். அதனால இந்த சில குறிப்புகளை மட்டும் இன்றைக்கு சிந்திப்போம். அவங்க முதல்ல ராதாமா சொன்ன மாதிரி நிறைய மூல இலக்கியம்னு சொல்ற மாதிரி, எப்படி ஞானசம்பந்தர் பாடினதெல்லாம் நிறைய விஷயங்களுக்கு மூல இலக்கியமா இருக்கும், அது போல அம்மையார், ஏன்னா அவங்க காலத்தினால முற்பட்டவர்கள், ஞானசம்பந்தர் காலத்துக்கு முற்பட்டவர்கள். அதனால அவங்க பாடினதுதான் அது பின்னாடி வந்தவங்களுக்கு எல்லாம் அது ஒரு வழிகாட்டியா இருக்கு. அவங்களுக்கு முன்னாடி அந்த மாதிரி இல்ல. இப்ப ஒன்னொன்னாவே பார்க்கலாம். அற்புத திருவந்தாதி அப்படின்னு 100 பாடல்கள். அவங்க முதல்ல பாடினது இந்த அற்புத திருவந்தாதியும் திரு இரட்டை மணிமாலை. அது எடுத்த உடனே அந்த பேய் உருவம் வந்த உடனே அவங்களுக்கு அது ஒரு மறுபிறவி மாதிரி. அதனால அந்த அந்த திருவருள் ஞானம் அப்படின்றத அவங்களுக்கு முதல்ல வந்து அப்ப பாடினதுதான் அந்த 2 அற்புத திருவந்தாதியும் திரு இரட்டை மணிமாலையும். அதுல இருக்க வெண்பா வந்து முன்னாடியே சங்க இலக்கியத்திலிருந்து இருந்தது. ஆனா அறநூல்களை எல்லாம் சொல்ற மாதிரிதான் இந்த வெண்பாக்கள் எல்லாம் இருக்கும். அறக்கருத்துக்களை எல்லாம் சொல்ற மாதிரி. முதல்ல வெண்பாவை பக்தி இலக்கியத்துக்கு பயன்படுத்துறது இவங்கதான். அதையும் ஒரு அந்தாதின்ற அமைப்புல, ஏன்னா அவங்களுக்கு முன்னாடி அந்த மாதிரி அந்தாதி நூல்கள்லாம் இல்லை. அந்தாதி அப்படின்ற ஒரு அமைப்புல வெண்பாவை பக்தி பாடல்களுக்காக அந்த மாதிரி பயன்படுத்தி ஒரு உண்மையிலேயே அது ஒரு அற்புதமான திருவந்தாதிதான். அது கால வரிசைப்படி பார்க்க போனா இதுதான் முதல் திருமுறையா வந்திருக்கும். ஆனா அதனாலதான் 11ஆம் திருமுறையில முதல்ல வர்றது காரைக்கால் அம்மையாருடைய பதியங்கள் தான். சிவபெருமானே பாடினது அந்த திருமுகப்பாசுரம் முதல்ல இருக்கும். அதுக்கப்புறம் முதல்ல வர்றது காரைக்கால் அம்மையாருடைய அந்த பதிகங்கள் தான். அப்படி அந்த அற்புத திருவந்தாதியும் அது ஒரு புதுமையான, அதுவும் ஒரு எல்லாருக்கும் முன்னோடியா இருக்குது. அப்புறம் இந்த திரு இரட்டை மணிமாலை அப்படின்னு பாடினது, அது பாத்தீங்கன்னா வெண்பா அப்புறம் கட்டளை கலித்துறை, அது 2 வகையான பாடல்கள் மாத்தி மாத்தி வரும். அப்படி பாடி இருக்கிறார். அதுவும் வந்து பின்னாடி சிற்றிலக்கியத்துல அந்த மாதிரி நிறைய பாடல்கள் இருக்கு. இரட்டை மணிமாலை, மும்மணி கோவை, 4 மணி மாலை அப்படிலாம் நிறைய பாடினாங்க பின்னாடி சிற்றிலக்கியங்கள் தான். குமரகுருபரர் மாதிரி எல்லாரும், அவங்களுக்கும் எல்லாருக்கும் முன்னோடியா இருந்தது இதுதான். முதல்ல இந்த மாதிரி ஒரு வெண்பாவையும் கட்டளை கலித்துறையும் சேர்த்து பாடினது, அது ஒரு சிறப்பு. அதுலயும் இன்னொரு சிறப்பு என்னன்னா, இந்த கட்டளை கலித்துறை யாப்பு அப்படின்றது ஒரு புதுமையான வகை. அதுவும் முதல்ல இவங்கதான் பாடினது. கட்டளை கலித்துறை யாப்புக்கு மூல இலக்கியம். ஏன்னா அதுக்கு முன்னாடி இருந்த இலக்கண நூல்கள் எல்லாம் கூட அந்த மாதிரி ஒரு யாப்பு பத்தி சொல்லல. அது பின்னாடி இந்த கட்டளை கலித்துறை யாப்பு தான் ரொம்ப பக்தி இலக்கியத்துல ரொம்ப முக்கியமா மாறிடுச்சு. நம்ம அப்பர் தேவாரத்துல 4ஆம் திருமுறை எல்லாருக்கும் தெரியும், திருவிருத்தம் அப்படின்னு எழுதியிருக்கோம். திருவிருத்தம்னு பேர் கொடுத்தாலும் யாப்புப்படி அது எல்லாமே கட்டளை கலித்துறை தான். அப்புறம் கந்தர் அலங்காரம், அருணகிரிநாதர் பாடின கந்தர் அலங்காரம் கட்டளை கலித்துறை, அபிராமி அந்தாதி கட்டளை கலித்துறை, மாணிக்கவாசகர் நிறைய கட்டளை கலித்துறையை பாடியிருக்கிறார். இப்படி பின்னாடி எல்லாரும் அந்த கட்டளை கலித்துறையில பாடுறது ரொம்ப கஷ்டம். அது கதையெல்லாம் நிறைய இருக்கும். சில புலவர்கள்லாம் எப்படி பாட ஆரம்பிச்சுட்டு கட்டளை கலித்துறையில பாட்டை முடிக்க முடியாம திணறி இருக்கிறாங்க அப்படின்னு. ஏன்னா அது எழுத்தெண்ணி பாடுதல், இத்தனை எழுத்து இருக்கணும் அப்படின்னு ஒரு பாட்டுக்கு இவ்வளவு எழுத்து. அது தவிர அந்த ஒரு சொற்கள்லாம், இந்த சொல்லு வந்தா அதுக்கப்புறம் இந்த மாதிரி சொல் இந்த அமைப்போட வரணும் அப்படியெல்லாம் நிறைய இந்த கண்டிஷன்ஸ் அதோட பாட வேண்டியது. அதை வந்து அவ்வளவு அழகா பாடியிருக்காங்க அம்மையார். அதனால அந்த இரட்டை மணிமாலைன்றதும் இதுக்கு முன்னாடி வேற அந்த மாதிரி இரட்டை மணிமாலையும் இல்லை. அதனால 2 விதத்திலையும் அற்புத திருவந்தாதி அது எப்படி அந்தாதி வகையில ஒரு வெண்பா நூல், அதுவும் பக்தி நூலாக அது அமையவில்லை, அதுவும் ஒரு புதுமை. திரு இரட்டை மணிமாலையும் ஒரு புதுமை. இது வந்து இயற்றமிழ். இயற்றமிழ்னா இது ஒரு கவிதை நடையில இருக்கு.
அப்புறம் இசைத்தமிழுக்கும் அவங்கதான் முன்னோடி அப்படின்றது பின்னாடி. அப்புறம் திருவாலங்காடுக்கு அவங்க வரப்போ, கைலை மலைக்கு போயிட்டு திருவாலங்காடு வரப்போ திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும், 11 பாட்டு. அப்புறம் 2வது பாட்டு, அதுவும் திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகம், 2 திருப்பதிகம், முதல் திருப்பதிகம் 2 திருப்பதிகம், 11 பாட்டு. இப்படி இந்த ஒரு பதிக முறையை அமைத்து, பதிக பெருவழி அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, ஞானசம்பந்தரும் அப்பரும் தான் அந்த பதிக பெருவழியை ரொம்ப விஸ்தாரமாக அமைத்தவர்கள். ஆனா அவங்களுக்கு முன்னாடி அந்த பதிக பெருவழியை காட்டினவர் நம்ம காரைக்கால் அம்மையார். இப்படி இசைத்தமிழ், இயல் தமிழ் 2த்துக்கும் அவங்க ஒரு முன்னோடியாக இருக்கிறார்கள். அது ஒரு பெரிய சிறப்பு நம்ம சைவ இதுல தோத்திர மரபுல. அது எப்படி ஞானசம்பந்தரும் சுந்தரரும், ஏன்னா அவங்கதான் நிறைய பன்முறையில பாடினவங்க. காரைக்கால் அம்மையாரை எப்படி அவங்க அக்னாலேஜ் பண்றாங்க, பேயிங் ட்ரிபியூட் அப்படின்னு. அது எப்படி பண்றாங்கன்னா, இந்த திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகம், இந்த கொங்கை திரங்கி நரம்பெழுந்து அப்படின்னு ஆரம்பிக்கும். அது நட்டப்பாடையில இருக்கும் பண். அதை ஞானசம்பந்தர் தோளுடைய செவியன் அந்த பதிகம் ஆரம்பிக்கிறப்போ அது நட்டப்பாடையில தான் பாடியிருக்கிறார் அந்த பண். அதே மாதிரி 2வது திருப்பதிகம், அது இந்த அதுவும் அந்த மூத்த திருப்பதிகத்துல 2வது பதிகம் எட்டி இலவம் ஈகை அப்படின்னு ஆரம்பிக்கும். அந்த பதிகம் இந்தளம் பண்ணல இருக்கும். அது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவருடைய பித்தா பிறை சூடி அவருடைய முதல் பதிகம் அந்த இந்தள பண்ணல வர மாதிரி தான் அமைத்துக்கொண்டார். அப்படி 2 பேருமே நம்ம சைவ சமய புறவர்களாக இருக்கிறவர்கள் தான். 3 பேருமே அம்மையாருக்கு அவங்களுடைய அந்த நன்றி கடன் அதை செலுத்துகிறார். இந்த பண்ணை தேர்ந்தெடுக்கிறார். அவரு நாவுக்கரசர் பன்முறையில இல்லாம கட்டளை கலித்துறையில் அமைகிற மாதிரி 4ஆம் திருமுறை அது அம்மையார் உருவாக்குறது. அப்படி இந்த சிறப்பு இது அவங்க தேவாரம் ஆசிரியர்களுக்கு முன்னோடியாக இருந்திருக்கிறார் அப்படின்றது ஒரு பெரிய சிறப்பு. அதாவது ஞானசம்பந்தர் வரலாற்றுல அவரு திருவாலங்காடுக்கு வரப்போ, இது நம்மளுடைய அம்மையார் அவர் தலையாலே நடந்து போற்றும் இடம் அப்படின்னு, இம்மையிலே புவியுள்ளோர் யாரும் காண ஏழுலகும் போற்றிசைப்ப எம்மை ஆளும் அம்மை திருத்தலையாலே நடந்து போற்றும் அம்மையப்பர் திருவாலங்காடு அப்படின்னு ஞானசம்பந்தர் சொல்கிறார். அதாவது இப்பிறவியில எல்லாரும் துதிக்கும்படி எம்மை ஆழ்கின்ற அம்மை அப்படின்னு அங்க சொல்றாரு. அப்படி ஞானசம்பந்தர் சொன்னாருன்னு அப்படி சேர்க்கிறார் பாரு. எம்மை ஆளும் அம்மை திருத்தலையாலே நடந்து போற்றும் அம்மையப்பர் திருவாலங்காடாம் என்று தம்மை உடையவர் மூது ஒரு மிதிக்க அஞ்சி சண்பை வரும் சிகாமணியார் சார்கச் சென்று செம்மை நெறி வழுவாத பதியின் மாடோர் செழும்பதியில் அன்றிடம் பள்ளி சேர்ந்தார் அப்படின்னு அந்த ஊருக்குள்ள அவர் நுழையல. அதே மாதிரிதான் சுந்தரரும். இந்த மாதிரி அம்மையார் மேல அவங்களுக்கு இருக்கிற அந்த பக்தி அதை நம்ம பார்க்கிறோம். ஆனா இப்ப இன்னொரு கேள்வி வரும், அப்படி இருக்கிறப்ப ஏன் தேவாரத்துல அவங்கள பத்தி பாடி இருக்கலாமே? ஏன்னா கண்ணப்பரை பத்தி நிறைய குறிப்பு வருது, சண்டேஸ்வர நாயனாரை பத்தி வருது. தேவாரம் பாடின 3வரும் காரைக்கால் அம்மையாரை பற்றி சொல்லலையே. திருத்தொண்ட தொகையில வர ஒரே ஒரு சொல்லுதான் பேயாருக்கும் அடியேன், அது மட்டும்தான் வருது. இதெல்லாம் வரலையேன்னு ஒரு கேள்வி வரும். அதுக்கு நிறைய அபிப்பிராயம், எனக்கு தோணுனது ஒரு அபிப்பிராயம், அதை நான் அப்புறமேல சொல்றேன். இப்ப முதல்ல சேக்கிழார் தருகிற குறிப்பு அதெல்லாம் பார்க்கலாம். முதல்ல அவங்க இந்த மாதிரி ஒரு டிவைன் சைல்டு அந்த மாதிரி எல்லாம் ப்ராடிஜி அப்படின்னா அந்த மாதிரி எல்லாம் இல்லை. சாதாரண வணிகர் குலத்துல தோன்றின ஒரு பெண்மணி, நல்ல குணங்கள் எல்லாம் நிறைந்தவர்கள். பேரே அந்த மாதிரி ரொம்ப அழகா இருக்கு, புனிதவதி. ரொம்ப அழகாவும் இருந்தார்கள். அதான் போட்டுருவோம். அங்கவர் பால் திருமடந்தை அவதரித்தாள். ரொம்ப பெரிய செல்வந்தர்கள் அந்த வணிகர்கள் குலம் அது காரைக்கால். அங்கவர் பால் திருமடந்தை அவதரித்தாள் என பொங்கிய பேரழகு மிக புனிதவதியார் பிறந்தார் அப்படின்னு, ரொம்ப பேர் அழகோட பிறந்தார்கள் அப்படின்னு. அடுத்த பாட்டுல ஆனா அவங்க வளர்றப்பயே ஒரு இயல்பு அவங்க கிட்ட இருந்தது. என்னன்னா, சின்ன குழந்தையா இந்த அடி தளர்வுற்று அசையும் நடை பருவத்தே பணி அணிவார் கடற்கு அடிமை பழகி வரும் பாங்கு பெற. சின்ன குழந்தையா இருந்து வளர்றப்பே இந்த சிவபெருமான் மேல ஒரு அன்பு,
அது பழகி வரும் பாங்கு. அப்படி அதோட வளர்ந்தார்கள். தனிவில் பெரு மனக்காதல் ததும்ப வரும் மொழி பயின்றார். அப்படிதான் பேசவே ஆரம்பித்தார்கள். சின்ன குழந்தையா நடக்க ஆரம்பிச்சு அந்த பேச ஆரம்பிச்ச காலத்திலேயே அவங்களுக்கு அந்த அன்பு வந்து விட்டது. அது எப்படி சேக்கிழார் அதை பாடுறாருன்னா, அதுக்கு அந்த அற்புத திருவந்தாதியில முதல் பாட்டு காரைக்கால் அம்மையார் பாடுனது. இப்படிதான் ஆரம்பிச்சிருப்பாங்க அந்த 100 பாட்டுல. முதல் பாட்டு, பிறந்து மொழி பயின்று பின்னெல்லாம் காதல் சிறந்து நின் சேவடியே சேர்ந்தேன் அப்படின்னு தன்னை பற்றின குறிப்பு அது வருது. நான் பிறந்து பேச ஆரம்பிச்சதுல இருந்து காதல் சிறந்து நின் சேவடியே சேர்ந்தேன், உன்னுடைய திருவடியே நான் சேர்ந்தேன். நிறந்திகழும் மைஞான்ற கண்டத்து வானோர் பெருமானே எஞ்ஞான்று தீர்ப்பது இடர் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அப்படி அதுல இருந்து அந்த குறிப்பை எடுத்துக்கொண்டு சேக்கிழார் பாடுறார். அவங்க வளர்ற அதனால அதே மாதிரி இன்னொரு இடத்துல அந்த மாதிரி சேக்கிழார் பாடியிருக்கிறார். என்ன, சுந்தரர் வரலாற்றுல சங்கிலி நாச்சியார், சங்கிலி நாச்சியாரும் அந்த மாதிரிதான். அவங்க அந்த திருவொற்றியூர்ல அது அவங்க பிறந்து வளர்றப்போ இதே மாதிரி இருந்தார்கள் அப்படின்றத சொல்றதுக்கு ஒரு பாட்டு அப்படியே காரைக்கால் அம்மையார் மனசுல வச்சுக்கிட்டு பாடுற மாதிரி இருக்கும். அதாவது அந்த பெண் எப்படி இருக்கான்னா, உலகத்துல இருக்கிற மற்ற பெண் மாதிரி இல்லை, அவங்க ரொம்ப வித்தியாசமா இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு கல்யாணம் பேச ஆரம்பிச்ச உடனே அந்த யாரு திருமணம் பேசினாங்களோ இறந்து போயிட்டான். அப்ப தந்தையாருக்கு தெரியுது இது ஏதோ ஒரு தெய்வீக இயல்புடைய பெண். அப்ப பாடுறார் சேக்கிழார், அணங்கே யாகும் இவள் செய்கை. அணங்குனா தமிழ்ல 2 இது இருக்கு. ஒண்ணு தெய்வத்தன்மை வாய்ந்த பெண் அப்படின்னு, இன்னொன்னு ஒரு பேய். பேய்க்கும் அணங்குன்னு ஒரு பேய். அணங்கே ஆகும் இவள் செய்கை அறிந்தோர் பேச அஞ்சுவரால் வணங்கும் ஈசர் திறமின்றி வார்த்தை அறியாள் அப்படின்னு. அப்பதான் டிசைட் பண்ணிட்டு அவங்க இந்த பொண்ணை இனிமேல நம்ம யாருக்கும் கல்யாணம் பண்ணி கொடுக்காது, கன்னிமாடத்துல கொண்டு போய் வச்சுக்கணும் அப்படின்னு அந்த முடிவெடுக்கிறார். அப்ப இது காரைக்கால் அம்மையார் ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்கு. அணங்கே ஆகும் இவள் செய்கை அறிந்தோர் பேச அஞ்சுவரால் வணங்கும் ஈசர் திறமின்றி வார்த்தை அறியாள். எப்படி இங்க காரைக்கால் அம்மையார் சொன்ன மாதிரி, பிறந்து மொழி பயின்ற பின்னெல்லாம் காதல் சிறந்து நின் சேவடியே சேர்ந்தேன் பாடுற மாதிரி. ஆனா இப்ப சங்கிலி நாச்சியாருக்கு நடந்த மாதிரி இவங்களுக்கு நடக்கல. காரைக்கால் அம்மையார் அது கல்யாணமும் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க வளர்ந்த சமயத்துல இந்த செல்வந்தர்கள் நம்மள மாதிரி குலம் அதுவே இருக்கணும் அப்படின்னு அந்த குலத்திலேயே பார்த்து மகள் பேசி அந்த நாகப்பட்டினத்தில் இருக்கிற ஒரு நாகை நிதிபதி பேரு, அவனுடைய மைந்தன் பேரு பரமதத்தன். அந்த முந்தை மரபினுக்கு ஏற்பும் முறைமை மனம் புரிகின்றார். இது காலத்துல ரொம்ப முந்தியதுனால இவங்க அதை எதிர்த்து ஒன்னும் சொல்லல. அதை பற்றி ஒன்னும் குறிப்பு சேக்கிழார் கொடுக்கல. அவங்க திருமணம் செய்கிறாங்க, இவங்க அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்புறம் அந்த கல்யாணம் நடக்குது. அதையெல்லாம் அந்த கல்யாணத்தை பத்தி அவர் சொல்ற பாட்டு, அதையெல்லாம் இலக்கிய நயம் ஒண்ணு இருக்கு அதுல அப்படின்னு எல்லாம் சொல்லுவார்கள். பொருத்தமில்லா திருமணம் அப்படின்னு காமிக்கிறதுக்கு அது சேக்கிழார் ஒரு வரி அங்க போட்டிருப்பாரு. தளிரடி மென் நகை மயிலை தாதவிழ்த்தார் காளைக்கு. இவ ஒரு காளை மாதிரி இருந்தா, அவர்கள் ஒரு அழகான பெண் மயில் போல இருந்தார்கள் அப்படின்னு பாடியிருக்கிறார். நல்லா 2 பேருக்கும் பொருத்தம் இல்லை அப்படின்னு சொல்றதுக்காக இருக்கும். அப்படி அந்த திருமணம் நடக்குது. இவர் ரொம்ப பணக்காரர் இருக்கிறதுனால காரைக்கால் அம்மையாருடைய அப்பா, நீங்க அங்கே போக வேணாம், நம்ம ஊரை விட்டு போக வேணாம் அப்படின்னு தன்னுடைய ஊர்லயே ஒரு பெரிய இல்லத்தை உருவாக்கி நீ அங்கேயே கணவனோட இங்கே இரு அப்படின்னு பிரிந்து போறதுக்கு மனசு இல்லை. அதனால காரைக்கால் நகர்லயே ஒரு பெரிய மாளிகை கட்டித்தரார், அதுல இருக்கிறார்கள். இவன் அங்கே இருந்து பரமதத்தன் ரொம்ப அது வியாபாரம் அதுல ரொம்ப மும்முரமா குறியாக இருக்கிறவன். அதனால அவன் தங்கு மனை வளம் பெருக்கி மிக புரியும் கொள்கையினில் மேம்படுதல் மேவினான். செல்வத்தை எப்படி அதிகரிக்கிறது அதுலதான் ரொம்ப குறியா இருந்தா அதை செய்கிறான். இவர்கள் இதே நான் தனக்கு மனைவி, இது என்னுடைய கடமை அப்படின்னு அவர்கள் அந்த
பாங்கில் வரும் மனை அறத்தின் பண்பு வழாமையில் பயில்வார் அப்படின்னு. ஆனா மனசுல வந்து அந்த சிவபெருமானுடைய திருவடி கீழ் ஓங்கிய அன்புரு காதல் ஒழிவின்றி மிகப் பெருக அப்படின்னு. அதுதான் அவங்களுடைய முதல் கடமை அப்படின்னு. ஏன்னா சின்ன வயசுல அவங்க வளர்ந்ததே அப்படிதான். அதனால அது மனசுல அந்த காதல் அப்படியே வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இங்க வந்து அந்த மனை அறம் அதுபடி அவர் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்புறம் அவர்கள் செய்த வழிபாடு என்னன்னா, அவங்க நிறைய படித்தார்கள், நிறைய அவங்கள படிக்க வச்சாங்க அப்படின்னு அந்த மாதிரி எல்லாம் எந்த குறிப்பும் இல்லை. அந்த பெண்களுக்கு அப்படி கல்வி எல்லாம் கொடுத்த மாதிரி அதெல்லாம் தெரியல அந்த காலத்துல. இதை பற்றி எந்த குறிப்பும் இவர் பாடல. ஆனா இவங்க செய்த தொண்டு என்னன்னா, சிவனடியார்கள் வந்தா அவர்களுக்கு எல்லா நாயன்மார்களும் பண்ண மாதிரி சங்கம வழிபாடு அப்படின்னு சொன்ன குருலிங்க சங்கம வழிபாடுல அந்த சங்கம வழிபாடு அதுலதான் அவர்கள் ரொம்ப சிறப்பாக இருந்தார்கள். நம்பரடியார் அணைந்தால் நல்ல திரு அமுதளித்தும் செம்பொன்னும் நவமணியும் செழுந்துகிலும் முதலான தம் பரிவினால் அவருக்கு தகுதியின் வேண்டுவ கொடுத்தும் உம்பர்பிரான் திருவடி கீழ் உணர்வு மிக ஒழுகும் நாள். அடியவர் தாமே அணைந்தால், இந்த இடத்துல அடியவர் அணைந்தால்னு போட்டிருக்கிறாரு. அப்படின்னா இப்ப மற்ற நாயன்மார்கள்லாம் அவங்க போய் அடியவர்கள்லாம் தேடி கூப்பிட்டுட்டு வருவாங்க, இவங்க வீட்டை விட்டு வெளியில வரமாட்டாங்க. அதனால அடியவர் அணைந்தால் அப்படின்னு அடியவர்கள் வந்து தாமே வந்து சேர்ந்தால் அப்ப இதெல்லாம் செய்வார்கள் அப்படின்னு அதுல இந்த குறிப்பு. அப்பதான் இந்த மாங்கனி சம்பவம் அது நடக்குது. அது எல்லாருக்கும் தெரிந்த கதை. அந்த 2 மாம்பழம் அவனுக்கு யாரோ கொண்டு வந்து கொடுக்குறார்கள். 2 மாம்பழத்தையும் அவன் வந்து இல்லத்துக்கு கொண்டு போய் வீட்டுக்கு கொண்டு போய் கொடுக்க சொல்றான் ஆள்கிட்ட. இவங்க வீட்டுல கொண்டு வந்து அந்த 2 மாம்பழமும் இருக்கு. அப்பதான் பரமனார் திருத்தொண்டர் உணவின் மிக வேட்கையினால் ஒருவர் மனையில் புகுந்தார். அவன் வந்து என்ன கடையில தான் இருக்கான். இந்த வணிகர் குலத்துல இருக்கிற ஒரு பழக்கம் இது சேக்கிழார் வந்து குறிப்பாதான் சொல்லியிருக்கிறார், நேரடியா சொல்ல. அதாவது என்ன பண்ணுவான்னா, வணிகர்கள்லாம் காலையிலேயே போய் கடையை திறக்கணும் அப்படின்றதுனால குளிக்காம அதெல்லாம் வழிபாடு எல்லாம் பண்ணாம அப்படி கிளம்பிடுவாங்க. போயிட்டு மதிய நேரத்துலதான் வந்து அப்புறம் குளித்து விட்டு வழிபாடு ஏதோ பண்ணிட்டு அப்புறம் சாப்பிடுவாங்க. அது அவங்களோட பழக்கம். இவங்க இப்ப இந்த மத்தியான வேளை அந்த சமயத்துல சிவபெருமானுடைய திருத்தொண்டர் ஒருத்தர் வருகிறார் அப்படின்னு பாடியிருக்கிறார். சில பேர் இப்ப பின்னாடி வந்த கதையெல்லாம் அது சிவபெருமானே வந்தார் அப்படின்னு சொல்கிறார்கள். ஆனா சேக்கிழார் வந்து இந்த பரமனார் திருத்தொண்டர்னு தான் சொல்லியிருக்கிறார். ஒரு சிவனடியார் வருகிற ரொம்ப வயதான ஒருத்தர் வருகிறார். உணவின் மிகு வேட்கையினால் ஒரு வரப்பே ரொம்ப பசியோட இருக்கிறார் அப்படின்னு தெரியும். அவங்க உடனே அவங்க நிலையை பார்த்துட்டு நாதன் தன் அடியாரை பசி தீர்ப்பேன் என நன்னி பாதங்கள் விளக்க நீர் முன்னளித்து பரிகலம் வைத்து ஏதந்தீர் நல்விருந்தாய் இன்னடிசில் ஊட்டுவார். இதுதான் அவங்க வாழ்க்கையில எல்லார் வாழ்க்கையில ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஒண்ணு வரும் அப்படிம்பாங்க, திருப்பு முனை. அது மாதிரி இப்ப காரைக்கால் அம்மையார் வாழ்க்கையில இந்த திருப்பு முனை. இவங்க வந்து இவர் இந்த அடியவரை நம்ம விருந்தளிக்க வேண்டும் அப்படின்னு கூப்பிட்டு உட்கார வைக்கிறார். கரி அமுதங்கு உதவாதே திரு அமுது கை கூட. ஆனா அவங்க அந்த சமயத்துல அவங்க இன்னும் அந்த இதை செஞ்சு குடிக்கல. கறி தொட்டுக்கிறதுக்கு அந்த கறி அதெல்லாம் எதுவும் இல்லை. வெறும் அந்த திருவமுதுனா சாதம் மட்டும்தான் வடிச்சு வச்சிருக்கிறாங்க, காய்கறி எல்லாம் எதுவும் இல்லை. அது கூட அந்த ஒரு குறிப்பெல்லாம் அதை சொல்லுவாங்க. சேக்கிழார் அதை எப்படி பாடியிருக்காங்க, கரி அமுதங்கு உதவாதே திருகமுது கை கூட. எது கை கூடுமோ அதையே செய். இந்த தொண்டுக்கு வந்து ரொம்ப இது இருந்தா நான் பண்ணுவேன் அது இருந்தா பண்ணுவேன்னு சொல்லக்கூடாது. கை கூட எது கை கூடுவதோ அதை செய்யணும் அப்படின்ற மாதிரி பாடியிருக்கு. திருவமுது கை கூட அதை வந்து செய்கிறார். சாதத்தை வடிச்சு வச்சு அதை மட்டும்தான் பண்றாரு. அப்பதான் இந்த மாம்பழத்துல 2 இருக்கே அப்படின்னு. இல்லாளன் வைக்க என தம் பக்கல் முன்னிருந்த நல்ல நறு மாங்கனிகள் 2னில் ஒன்றை கொண்டு, அது 2 மாம்பழத்துல ஒன்றை கொண்டு வந்து. இதுலயும் ஒரு குறிப்பு இருக்கு. இந்த கணவனை பத்தி சொல்றப்போ அவன் ரொம்ப அன்போட நடந்து கொள்ளவில்லை அப்படின்னு தெரியுது. அப்படின்னா இல்லாளன் அப்படின்ற ஒரு சொல் அப்படின்னா ரொம்ப இல்லத்தை ஆளுகிறவன் அப்படின்னு சொல்ல. வேற எத்தனையோ சொல்ல அவனை குறிப்பிட்டு இருக்கலாம். அப்படின்னா ரொம்ப கொஞ்சம் அந்த ரஃப் அண்ட் டஃப் அந்த மாதிரிதான் இருந்திருப்பான் அந்த பரமதத்தன் அப்படின்னு. அதனால
இல்லாளன் அப்படின்னு சொல்றாரு. அதுல இன்னொரு நயமும் கவிதை நயம்லாம் பார்க்கணும்னா, இல்லாளன் அப்படின்னா இல்வாழ்க்கை இல்லாமல் போனவன். அவனுக்கு அதுக்கப்புறம் இல்வாழ்க்கை இவங்களோட இந்த இருக்க வேண்டியது இல்வாழ்க்கை கிடைக்காம போயிடுச்சு. அதனால தமிழ் இந்த சொற்கள்ல இருக்கிற ஒரு சிறப்பு பாருங்க. இல்லறம் அப்படின்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இல்லறம்னா வீட்டுல இருக்கிறவள். அது பெண்ணை இல்லாள் அப்படிம்பாங்க. இல்லாள் அப்படின்னா இல்லத்துல இருக்கிறவள், இல்லத்துக்கு தலைவி அப்படின்னு அர்த்தம். ஆனா அதையே தமிழ்ல ஆணுக்கு சொல்றப்ப இல்லான் அப்படின்னு சொல்ல முடியாது. இல்லான்னு சொன்னா அவன் ஒண்ணும் இல்லாதவன் அப்படின்ற பொருள் வந்துடும். அதனால பெண்களுக்கு தான் அந்த இல்லாள் அப்படின்னு வரும். ஆனா இந்த இடத்துல இல்லாளன் அப்படின்னு சொல்லுகிறார், அந்த குறிக்கிறதுக்காக. அப்ப இவ அந்த மாம்பழத்தை கொடுத்துட்டாங்க. அவரும் அந்த உணவை விட்டு அவர் சென்று விட்டார். அதுக்கப்புறம் இந்த வருகிறார். இதுல மதிய நேரத்துல அவன் நீராடி அதெல்லாம் பாடுறாரு. மற்றவர் தாம் போயின பின் மனைப்பதியாகிய வணிகன் முற்ற பெரும் பகலின் கண் ஓங்கிய பேரில் எய்தி. ஓங்கிய பேருன்னா பெரிய வீடு. அந்த வணிகர் அந்த காலத்துல ரொம்ப பெரிய பணக்காரரா இருந்தவர் அவங்க அப்பா. அதனால பெரிய வீடை கட்டி கொடுத்திருக்காரு. ஓங்கிய பேரில் எய்தி பொற்புற முன் நீராடி புகுந்த அடிசில் புரிந்தையில கற்புடைய மடவாரும் கடப்பாட்டில் ஊட்டுவார். இப்ப இதுல இன்னொரு குறிப்பு வருது. அவன் நீராடி அது குளித்து விட்டு உடனே சாப்பிட வருகிறான் அப்படின்னா வழிபாடு செய்யவில்லை அப்படின்னு. அந்த காலத்துல நீராடி விட்டு அந்த வழிபாடு செய்துதான் உணவருந்துவார்கள் நிறைய இடத்துல காட்டுவார் சீக்கிர. இந்த இடத்துல சொல்லாததுனால அதுவும் நமக்கு தெரியும். வழிபடவும் இல்லை, இதெல்லாம் சாப்பிடறதுக்கு வந்துட்டான். அப்போ அந்த முதல் பழம் அதை சாப்பிட்டோன்னு அது ரொம்ப சுவையாக இருந்தது. மதுரம் மிக வாய்ந்த கனி. அதனால என்ன, இணையதொரு பழம் இன்னும் உள்ளது, அதனை இடுக என அணையதுதாம் கொண்டு வர அனைவார் போல் அகன்றார். இதுலயும் அவனுடைய அந்த மனப்பான்மை ரொம்ப கட்டளையிடுற மாதிரி, இணையதொரு பழம் இன்னும் உள்ளது அதனை இடுக அப்படின்னா அது சுவையா இருந்தது. தன்னுடைய மனைவியும் அப்புறம் உண்ண வேண்டும்ன்ற நினைப்பு இல்லை. 2 பழம் தான் இருக்கு. ஒரு பழத்தை சாப்பிட்டு இன்னொன்னும் இருக்குல்ல, அதையும் எடுத்துட்டு வா, அதனையும் எனக்கு உண்ண தருக அப்படின்னு சொல்ல. அப்பதான் அவரு போய் நின்று அம்மருங்கு நின்று அயர்வார் அருங்கனிக்கு என் செய்வார். சிவபெருமான நினைக்கிறார். நம்ம மனக்கண்ணில் அப்படி கற்பனை பண்ணி பாக்குற மாதிரி அந்த சேக்கிரார் பாடுவார். அதனாலதான் அம்மருங்கு நின்று அயர்வார் அருங்கனிக்கு என் செய்வார் அப்படின்னு ஒரு கேள்வியோட முடிக்கிறார். அப்ப அவர் என்ன பண்ணுவார், பழத்துக்கு எங்க போவாங்க அப்படின்னு. அது அடுத்த வரியில மெய்மறந்து நினைந்து உற்ற இடத்து உதவும் விடையவர்தாள் தம் மனம் கொண்டு உணர்தலுமே ரொம்ப அழகா படுற. அந்த இடத்துல அப்படியே நின்று தன்னை மறந்து உற்ற இடத்து உதவும் பெருமான். உற்ற இடத்து உதவும் பெருமான்னா ஆபத்து வர காலத்துல உதவுகிற பெருமான். இது அப்படியே தேவாரத்திலிருந்து சேக்கிழார் எடுத்ததுடன் சுந்தரருடைய தேவாரத்துல உற்றவர்க்கு உதவும் பெருமானை அப்படின்னு பாடியிருப்பார். உற்றவர்க்கு உதவும் பெருமானேனா துன்பமுற்றவர்களுக்கு அந்த சமயத்துல உதவுகிற பெருமான். அதுதான் இங்க சொல்றார். ஐந்து உற்ற இடத்து உதவும் இடையவர்தாள் தம் மனம் கொண்டு உணர்தலுமே அவர் அருளால் தாழ்குடலார் கைமருங்கு வந்திருந்தது அதிமதுரக்கனி ஒன்று. முதல்ல மதுரக்கனி. இப்ப இது அதிமதுரக்கனி அப்படின்னு அது வருகிறது. மிகவும் இனிமையுடைய மாங்கனி கொண்டு சேர்ந்தது. அவன் அதையும் சாப்பிட்டுறான். அதையும் சாப்பிட்டுட்டு அப்புறம் என்ன சொல்றான், இப்பதான் அவனுக்கு சந்தேகம் வருது. ஏன்னா இது நிச்சயமா இந்த உலகத்துல இருக்கிற கனி மாதிரியே தெரியல. இதுதான் முற்றொரு மாங்கனி என்று நீ முதல்ல கொடுத்த பழம் இல்லது. மூவுலகில் பிறக்கரிதால் பெற்றது வேறெங்கென்று பெய்வளையாத்தமை கேட்டான். இந்த காரைக்கால் அம்மையார் உடனே அதை சொல்றதுக்கு தயங்குகிறார். ஏன்னா இந்த இடத்துலயும் இந்த சேக்கிழார் நமக்கு ஒரு படிப்பினை சொல்றார். என்னன்னா, நம்மளுக்கு இறைவனுடைய அருள் ஒரு விதத்துல கிடைச்சது அப்படின்னா அதை வெளியில சொல்லிட்டு இருக்க கூடாது. ஆனா இதை இப்ப எல்லாம் பொதுவா சொல்றாங்க. கூட்டமா தப்புன்னு சொல்லல, நம்ம ஆர்வத்துல சொல்றோம். ஆனா அதை நம்ம மனசுல வச்சுக்கணும். சின்ன விஷயத்த எல்லாம் கூட நம்ம சிவபெருமானுடைய அருளால ரொம்ப கூட்டமா இருந்து எப்படி தரிசனம் கிடைக்குன்னு தெரியல. திடீர்னு எனக்கு தரிசனம் கிடைச்சது, சிவபெருமானுடைய அருள் தான் இது அப்படின்னு. அப்படி அருள்னு நம்ம உணர்ந்தோம்னா அது வெளியில ரொம்ப சொல்லக்கூடாது அப்படின்னு.
அதனால காரைக்காலமையார் வந்து இங்க ஹெசிடேட் பண்றாங்க அப்படின்னு பாடிருக்கிறார். அருளுடையார் அளித்தருளும் செவ்விய பேரருள் விளம்பும் திறமன்று சொல்லக்கூடாது, அந்த அருள் அனுபவத்தை சொல்லக்கூடாது வெளியில, அதனால சொல்லக்கூடாதுன்னு அப்படியே நிக்கிறாங்க. ஆனா அதே சமயத்துல இந்த தர்ம சங்கடம் அப்படின்னா அவங்க வந்து இன்னும் அந்த இல்லறத்துல அது என்ன தர்மமோ அதை அப்படியே கடைபிடிக்கிறாரு. கணவன் வந்து கேட்டா அதை சொல்லிடணும், சொல்லாம இருக்கக்கூடாது, மறைக்க கூடாது அப்படின்னு அந்த தர்மம். அதனால இது ரெண்டுத்துக்கும் நடுவுல இதுதான் தர்ம சங்கடம் அப்படின்னு. அதாவது இப்படியும் பண்ண அப்படி பண்ணாலும் ஒரு தர்மம் வழிவிடும், இப்படி பண்ணாலும் ஒரு தர்மம் திரும்பி விடும். அது மகாபாரதத்துல அந்த மாதிரி நிறைய வரும் தர்ம சங்கடங்கள். அது யாருக்கு வரும்னா துரியோதனனுக்குலாம் அந்த மாதிரி தர்ம சங்கடம் வராது, தர்மனுக்கு தான் வரும். தர்மனுக்கு, அர்ஜுனனுக்கு, பீமனுக்கு நல்லதை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் தர்ம சங்கடம் வரும். தர்ம சங்கடமே ஒருத்தருக்கு வரலன்னா அப்ப அவருக்கு தர்மத்துல அவ்வளவு ஈடுபாடு இல்லைன்னு. அது மாதிரி இவளுக்கு தான் அந்த, அதனாலதான் நம்ம புத கடவுள் ஏன் நல்லவங்களே சோதிக்கிறாங்க, அவங்கள சோதிக்கிறாங்க. அந்த தர்மம் ரெண்டு தர்மம் இருக்கு, இதுல எதை பின்பற்றுறதுன்னு ஒரு குழப்பம் அது மாதிரி எல்லாம் வரும். அப்படி இவங்க அப்புறம் ஒரு முடிவு எடுக்கிறார்கள். சரி, இப்ப இவங்க செய்தபடி சொல்லுவதே கடன், என்ன நடந்தோ அதை அப்படியே சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது சொல்லிட்டு அப்புறம் ஈசன் அருள் அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி நடந்தது, ஈசன் அருளால வந்தது. அப்பதான் மறுபடியும் அவனுடைய அந்த மனப்பான்மை இப்படி நடந்ததுன்னு அவங்க உடனே நம்பி இருக்கணும். அந்த நம்பிக்கை இல்லாம ஈசன் அருள் எனக்கு கேட்ட இல்லிறைவன் அது தெளியான் அப்படின்னாரு. முதல்லயும் அந்த இல்லாளன் அப்படின்னாரு, இங்கேயே வந்து இல் இறைவன், இல்லத்துக்கு அந்த தலைவன், அது தெளியான். அது தெரியாம மறுபடியும் வந்து என்ன கேட்கிறான், மற்றதுதான் தேசுடைய சடைப்பெருமான் திருவருளேல் இன்னமும் ஒரு ஆசில் கனி அவன் அருளால் அழைத்தளிப்பாய் அப்படின்னு மிரட்டுற மாதிரி துணியில. ஏன்னா அந்த பாட்டு இந்த வரி படிக்கிறப்பே அந்த மாதிரி இருக்கு, மிரட்டுற மாதிரி தான் ஒரு துணியில சொல்றான். அதற்ற மாதிரி, மிரட்டுற மாதிரில ஒரு அதற்ற துணியில இருக்கு. அவங்க மறுபடியும் உள்ள போய் ஈங்கிது அளித்து அருளியரேல் என்னுரை பொய்யாம் என்ன, அவங்க கொடுப்பாருன்னு தெரியும், ஆனா என்ன கேட்கறாங்க, நீங்க கொடுக்கலன்னா அப்புறம் நான் சொன்னது பொய்யாயிடும் அப்படின்றாங்க. அது சொன்னாலே ஒரு மாங்கனி அவங்க கைக்கு வருது. இதை கொண்டு வந்து இப்போ காமிக்கிறாங்க. ஆனா அது கையில அது வாங்கினோடனே அது மறைஞ்சிருக்கு. ஏன்னா அது வந்து கொண்டு அதெல்லாம் சொல்லுவாங்க, அது இன்னொரு மாங்கனியை வரவழைத்து காட்டு, கொண்டு வந்து காட்டுன்னு சொன்னாங்க. அதனாலதான் அது உடனே மறைந்து விட்டது. அது உண்ணுவதற்கு அவனுக்கு அந்த அருகதையும் இல்லை, அதனால அது மறைந்து விட்டது அப்படின்னு. அப்பதான் அவனுக்கு உள்ள இப்ப வந்து இதுவரைக்கும் ரொம்ப அதட்டல் அந்த துணியில இருந்து இப்பதான் உள்ள தடுமாறுகிறது. தடுமாறிட்டு உடனே என்ன பண்றான், இந்த ஒரு எக்ஸ்ட்ரீம்ல இருந்து இன்னொரு எக்ஸ்ட்ரீம் போற மாதிரி அணிகுழல் அவரை வேறோர் அணங்கன கருதி நீங்கும் துணிவு கொண்டு எடுத்த உடனே வந்து இதை விட்டு விலகிடணும் அப்படின்னு நினைச்சிட்டான். இதை எப்படி மேனேஜ் பண்றது நம்மளுக்கு தெரியாது, இவங்களோட இனிமேல இருந்து எப்படி இல்லற நம்மளால மேனேஜ். இது அணங்கு, இது ஏதோ ஒரு தெய்வ வந்து இறங்குனது. அணங்குன்னு தான் முன்னாடியே சொன்னேன், சங்கிலி நாச்சியாரோட கதையிலையும் பாக்குறவங்க அணங்குன்னு சொல்றாரு, எல்லாரும் அணங்காக இருப்பாரு. அதனால இப்ப இனிமேல வந்து சேர்ந்து இருக்கிறது வந்து கஷ்டம் அப்படின்னு நினைச்சிட்டு சொல்லான் தொடர்பின்றி ஒழுகும் நாளில் உடனே விலகிட்டான். அதுக்கப்புறம் நான் மற்றவங்க கிட்ட எல்லாம் என்ன சொல்லிட்டு நான் இந்த மாதிரி இன்னும் வெளிநாட்டுக்கெல்லாம் போய் இன்னும் நிறைய மற்ற நாடுகளுக்கு போய் பணம் சம்பாதிக்காத கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டான். ஒரு பெரிய கப்பலை அமைத்து கொண்டு ஒரு நல்ல நாள் பார்த்து நளிதிரை கடல் மீன் போனான். இப்ப கடல் வாணிகம் செய்யறதுல ரொம்ப தமிழர்கள் ரொம்ப சிறந்து இருந்திருக்கிறார் இந்த காலத்துல. அப்படியே அங்கே போயிட்டு வேற ஒரு நாட்டுக்கு போயிட்டான் அப்படின்னு. அது எந்த நாடுன்னு சேக்கிழார் சொல்லல. பாண்டிய நாட்டுக்கு வந்துட்டான். கன்னி நாட்டோர் பட்டினம் மறுக்கு சேர்ந்தான். கன்னி நாடுனா பாண்டிய நாடு நம்ம பார்த்திருக்கோம். பாண்டிய நாட்டுல ஒரு இடத்துக்கு வந்துட்டான். இப்ப அங்க வந்து ஸ்டார்டிங் a new life, the new chapter in my life அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி இந்த இதை அப்படியே மறந்துட்டான். இங்க நமக்கு ஒரு மனைவி இருக்கிறா, அவளை விட்டுட்டு இந்த மாதிரி வந்தோம் அப்படின்னு எல்லாம் மறந்துட்டு அங்கே அவ்வளவு சம்பாதிச்சுட்டு கடல் கடந்து போய் நிறைய சம்பாதிச்சுட்டு வந்துட்டு அங்கே இருந்த ஒரு பெரிய பணக்காரருடைய பெண்ணை அங்கே கல்யாணம் பண்ணிக்கிட்டு, ஆனா அவங்க அந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த இல்லறத்துல ரொம்ப இதுவாதான் இருக்கிறான். குபேரனை போல ஒரு பெரிய செல்வத்தோட அந்த வாழ்ந்து கொண்டு தன்னுடைய மனைவியை வந்து அது ஏதோ ஒரு தொழுகுலம், தொழுகுலம்னு நம்ம குலதெய்வம் அப்படின்னு நினைத்துக் கொள்கிறான். அந்த மாதிரி
அவங்க மனசு என்ன நினைக்குது, அவங்க என்ன எதிர்பார்க்கிறாங்க, எதையும் கேட்கறோம். தனக்கு பிறந்த குழந்தைக்கு கூட அவங்க பேரையே வைக்கிறான், புனிதவதியார் அப்படின்னு. ஆனா இவங்க அவன் கணவன் எங்கேயோ வெளிநாட்டுக்கு போயிருக்கான் வாணிபத்துக்காக, திரும்ப வருவான்னு இவங்க அப்படியே காத்து கொண்டே இருக்கிறார் அந்த இதுல. அப்பதான் யாரோ சொல்கிறார்கள், அவன் இந்த ஊர்ல இல்ல, அவன் வேற ஒரு ஊர்ல, அவன் பாண்டி நாட்டூர் மாநகர் தன்னில் மன்னி. அந்த வணிகர்கள்லாம் நிறைய ஊருக்கு போயிட்டு வருவாங்க, அந்த வணிகர் குலம் அது. அதனால அவங்களுக்கு அந்த நியூஸ் வந்துருச்சு, இந்த மாதிரி பாண்டி நாட்டுல அவன் அளவில் நிதியமாக்கி பெரிய பணத்தை எல்லாம் சேர்த்துக்கிட்டு அங்கே குடும்பத்தோட இருக்கிறான் அப்படின்னு கேட்கிறான். குடும்பத்தோட கூட சொல்லல, நீங்க இடரொளி மணி அளவில் நிதியமாக்கி அமர்ந்து நிதிர்ந்தான் அப்படின்னு தான் வருது. அதனாலதான் இவங்க போறாங்க, நான் போய் அங்க பாக்குறேன் அப்படின்னு ஒரு சிவிகையில இவங்களை வச்சு இவங்க கூட்டிட்டு போறாங்க. அந்த ஊருக்கு வெளியிலே இருந்து அந்த செய்தி அனுப்புகிறார்கள். அப்ப அவன் வருகிறான். இந்த இடமும் ரொம்ப ஒரு அழகான இடம் பெரிய புராணத்துல. அவன் குடும்பத்தையும் கூட்டிட்டு வரான், தன்னுடைய மனைவி குழந்தை எல்லாம். வந்த உடனே அவங்க காலில் விழுந்து, யான் உமது அருளால் வாழ்வேன், இவ்விடம் குழவிதானும் பன்மையால் உமது நாமம் என்று முன் பணிந்து வீழ்ந்தான் அப்படி. இதுல வேடிக்கையான்னு சொல்லுவாங்க, காரைக்காலமையார முதல்ல பணிந்த ஆள் இருந்தான். அதனால அந்த பாக்கியம், அந்த புண்ணியம் அவனுக்கு கிடைச்சிருச்சு. அதெல்லாம் அவங்க காலில் விழுந்து வணங்கினவங்க இருந்தாங்க. ஆனா இப்ப தன்னை அவனுடைய மனைவின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்க அந்த நினைப்புலதான் இருக்காங்க. அதனால அதை பார்த்தோன்னா அவங்களுக்கு ரொம்ப கணவர்தாம் வணங்க கண்ட காமர்க்கும் கொடியனாரும் அனைவரும் சுற்றத்தார் போல் அச்சமோடு ஒதுங்கி நிற்ப பயந்து போய் அவங்க நிற்கிறார்கள். மற்றவங்க எல்லாம் கேட்கறாங்க, என்னடா பண்ற நீ, உன் திரு மனைவி தன்னை மணமலி தாரினாய் நீ வணங்குவது என்பது அப்படின்னு அவங்க எல்லாம் கோவப்படுறாங்க. அதுக்கு மற்றவர் தம்மை நோக்கி, மானுடம் இவர்தாம் அல்லர், நற்பெரும் தெய்வமாதல் நான் அறிந்து அகன்ற பின்பு அப்படின்னு. இந்த இடத்துல அவனுக்கு ஒரு நல்ல புத்தி வந்த மாதிரி இருக்கு. அவன் என்ன சொல்றான், இவங்க மனிதர் பிறவியே கிடையாது, இந்த நற்பெரும் தெய்வமாதல், இவங்க ஒரு பெரும் தெய்வம் அப்படின்னு நான் அறிந்து அதனால் அகன்று விட்டேன். ஆதலாலே பொற்பதம் பணிந்தேன், நீரும் போற்றுதல் செய்வேன் என்றார். நீங்களும் அது போல இதை வணங்குங்கள். அதையெல்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டு அப்படியே நிற்கிறார்கள். அப்பதான் மறுபடியும் அவங்க மனசுல ஒரு பெரிய மாற்றம் வருகிறது. புனிதவதியார் மனசுல கொன்றைவார் சடையினார்தம் குறைகடல் போற்றி சிந்தை ஒன்றிய நிலையில் மிக்க உணர்வு கொண்டு உரை செய்கின்றார். சிந்தை ஒன்றிய நோக்கில் மிக்க உணர்வு கொண்டு அந்த யோக நிலை, இந்த பெருநிலை. நம்ம பொதுவா இந்த விழிப்பு நிலை, கனவு நிலை, அப்புறம் தூக்கம், இதையெல்லாம் தாண்டி அந்த துரியம்னு ஒரு நிலை இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அந்த துரியம்ன்ற நிலை நமக்கு அது எட்டாத நிலை. அது எப்பாவது தியானத்துல இருந்தா ஒரு சில நொடிகள் அந்த மாதிரி அந்த துரிய நிலை அது நமக்கு தென்படலாம். ஆனா சில மகா ஞானிகளுக்கு, அருளாளர்களும் அந்த துரிய நிலைக்கு அவங்க போய் அதுல இருந்து அவங்க எல்லாத்தையும் பார்த்து முடிவெடுக்க முடியும். அந்த மாதிரி இவங்க அந்த துரிய நிலைக்கு உடனே சென்று விட்டார்கள்ன்றதுதான் சிந்தை ஒன்றிய நோக்கில் மிக்க உணர்வு கொண்டு, அது அப்படிப்பட்ட யோக நிலை. அந்த யோக நிலைக்கு போனோன்னு அவங்களுக்கு உடனே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியுது. அடுத்த கணம் அவங்க உடனே என்ன முடிவெடுக்கிறார்கள். அப்ப இந்த உடம்பு இது ஒரு கணவன் மனைவி, அப்ப அதனால அந்த ஒரு அழகான உடம்பு, இதுல இல்லறம், இதெல்லாம் எதுக்கு, இப்ப எதுவுமே தேவையில்லை அப்படின்னு. அடுத்த நொடி என்ன அடிய விழாக்கு அப்படின்லாம் கூட அவங்க எதுவுமே சொல்லல. அதனால இந்த தசை பொதி கழித்திங்கு உன்பால் ஆங்கனின் தாள்கள் போற்று பேய் வடிவு அடியேனுக்கு பாங்குற வேண்டும் என்று பரமர்தாள் பரவி நின்றார். இந்த இடத்துல இந்த பேய் வடிவுன்றது அது நம்ம பார்த்து இப்ப பயப்படுற மாதிரிதான் இருக்கும் அந்த பேய் வடிவு. ஆனா அது அது ஒரு ஒளி வடிவம் அப்படிதான் பார்க்க வேண்டும் அப்படின்னு அந்த உரையாசிரியர் CKS எல்லாம் அதை எழுதியிருக்காரு. ஏதோ ஒரு ஒளி வடிவம், அந்த ஒளி வடிவத்துல ஆனா எலும்பு தோலுமா தான் இருக்கும். அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு உயர்ந்த உணர்வு. அப்பனா என்ன, அது இந்த உடல்ல இருக்கிற வரைக்கும் இந்த உடல் சம்பந்தமான உணர்வுகள் அதெல்லாம் இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்ப அதெல்லாம் உடனே அகன்று விட்டது அப்படின்னு அர்த்தம். அது இன்னொரு பொருத்தம் என்னன்னா, சிவபெருமான சுத்தி எப்போ பேய்களும் பூதங்களும் தான் இருக்கும். அதனால அவருடைய
அந்த நற்கணத்தில் ஒன்றானேன் நான் அப்படின்னு பாடியிருப்பார். அவருடைய கணத்துல நான் சிவகணத்துல ஒன்றாக மாறிவிட்டேன். அதனால ஆன அப்பொழுது மன்றுள் ஆடுவார் அருளினாலே மேல் நேரி உணர்வு கூற, அந்த மேலான அந்த உணர்வு கூற அந்த உடம்புல எப்படி நம்ம ஒரு சட்டையை நம்ம மேல இருக்க ஆடையெல்லாம் கழற்றி தூக்கி போடுற மாதிரி அந்த மெய்யில் ஊனடை வனப்பையெல்லாம் உதறி ஏற்பு உடம்பே ஆக வானமும் மண்ணுமெல்லாம் வணங்கு பேய் வடிவமானார் அப்படின்னு அந்த உயர்ந்த நிலைக்கு வந்துட்டார். இதுல அந்த உரையாசிரியர்கள் தான் நமக்கு காட்டியிருக்கிறார்கள். அவங்க கேட்ட உடனே அவங்களுக்கு அந்த இதுவரைக்கும் ஒரு சாதாரண பெண்மணி தான், அவங்களுக்கு ஒரு நல்ல குணங்கள் இதெல்லாம் இருந்தது, இறைவனுடைய அருள் வர தகுதி இருந்தது. எப்படி நம்ம சத்தினி பாதத்துல மந்தம், மந்ததரம், தீவிரம், தீவிரதரம் அப்படின்னா. ஆனா இந்த ஒரு சம்பவம் நடந்தோன்னு அவங்க கேட்ட உடனே அவங்களுக்கு அந்த முழுமையான பரிபூர்ணமான அருள் கிடைச்சு உடனே அந்த மேல் நெறி உணர்வு கூற அது வந்துருச்சு அவங்களுக்கு. இப்ப மற்றவங்களுக்கு எல்லாம் கூட இந்த 4 பேர் பெருமக்கள்லயே கூட அது தாமதமாகத்தான் அருள் கிடைத்துள்ளது அப்படின்னு. ஞானசம்பந்தருக்கு வேணா சின்ன குழந்தை அழுத உடனே அவருக்கு அந்த உணர்வு கிடைச்சது ஞானம்னு. சுந்தரர் வாழ்க்கையிலும் தெரியும், அப்பர் வாழ்க்கையிலும் தெரியும், மாணிக்கவாசர் வாழ்க்கையிலும் ரொம்ப தாமதமாக தான் அந்த அருள் கிடைச்சது பரிபூர்ணமா. ஆனா இவங்களுக்கு உடனே அவங்க கேட்ட உடனே வானமும் மண்ணுமெல்லாம் வணங்கு பேய் வடிவமானார் அப்படின்னு. அப்போ அது ஒரு ரொம்ப உலக நடக்கிற இந்த மாதிரி சிவபெருமான் அந்த மாதிரி உலகத்துல எப்படி இந்த மாயை உலகத்துல எப்பாவது இந்த மாதிரி அதிசயங்கள்லாம் நடக்கும். அது அவனுடைய திட்டம், இந்த மாதிரி சங்கல்பம் அப்படின்னு சொல்லப்பட்டு அதனால இந்த மாதிரி நடந்தது. அதை சேக்கிழார் ரொம்ப அழகா பாடுவார். எப்போ முக்கியமான இடத்துல அந்த உலகெலாம்ன்ற சொல் வரும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஏன்னா உலகெலாம் உணர்ந்து உதற்கரியன்னு ஆரம்பிச்சது உலகெலாம் சொல்ல நிறைய இடத்துல பயன்படுத்துவார் முக்கியமான இடத்துல. இங்கே அது மாதிரி அந்த உலகெலாம்ன்ற சொல் வருது. மலர்மழை பொழிந்ததெங்கும் வான துந்துபியின் நாதம் உலகெலாம் நிறைந்து விம்ம உம்பரும் முனிவர்தாமும் குலவினர் கணங்கள் எல்லாம் குணலையிட்டன சிவகணங்கள் எல்லாம் மகிழ்ந்து ஆடின உலகெல்லாம் நிறைந்து விம்ம. மலர் மழை வானத்திலிருந்து அந்த வான துந்துபின் அதோடைய நாதம் இதெல்லாம் கேக்குது. அப்பதான் இந்த உடனே அவருக்கு அந்த திருவருள் ஞானம் அப்படின்னு அதை சொல்வார்கள். அது சைவ சித்தாந்தத்துல அதை சொல்லியிருப்பாங்க. திருவருள் ஞானம்னா என்னன்னு அதுக்கு உதாரணம் காட்டுறப்போ ஞானசம்பந்தருக்கு காரைக்கால் அம்மையாருக்கெல்லாம் வந்ததுதான் அந்த திருவருள் ஞானம். ஏன்னா இப்ப சுந்தரர் அப்பர் எல்லாம் கூட அவர்கள் வளர்ந்து அதை படிச்சு நிறைய அவங்க ஏன்னா சுந்தரரும் நிறைய படித்திருப்பார். அவர் 16 வயசு நிறைய வேதம் இது இலக்கிய இலக்கணம் எல்லாம் படிச்சவர். அப்பரும் கேட்கவே வேணாம், பல காலங்கள் படித்தவர். மாணிக்கவாசகரும் நிறைய படித்து அந்த கலை ஞானம் கல்வி அறிவுதான். அப்ப இந்த 2 பேருக்கு தான் ஞான சம்பந்தருக்கும் அந்த காரைக்கால் அம்மையாருக்கும் அந்த இன்ஸ்டன்டேனஸா அந்த திருவருள் ஞானம் அது மூலமா அந்த கலை ஞானம் அது வருது. இல்லாட்டி இவங்க இதுக்கு முன்னாடி இப்ப எதுவும் படிச்ச மாதிரி எல்லாம் ஒன்றும் தெரியல, நமக்கு அந்த குறிப்பெல்லாம் எதுவும் இல்லை. இப்ப திடீர்னு இந்த மாதிரி ஒரு இலக்கியம் படைக்கிற அளவுக்கு அந்த கலை ஞானம் அது வருது. அதைத்தான் இப்படி பாடுறாரு. உற்பவித்தெழுந்த ஞானத்து ஒருமையின் உமைகோன் தன்னை அற்புத திருவந்தாதி அப்பொழுது அருளி செய்வார் பொற்புடை செய்யபாத புண்டரீகங்கள் போற்றும் நற்கணத்தினில் ஒன்றானேன் நான் என்று நயந்து பாடி. உள்ளிருந்து எழுந்த ஞானம். ஏன்னா வெளியில இருந்து இப்ப நம்ம படிச்சு வருதுன்னா அது வெளியில இருந்து வர ஞானம். இது உள்ளிருந்து எழுந்த ஞானம், உற்பவித்து எழுந்த ஞானம். உற்பவம்னா உள்ளிருந்து எழுந்த, உற்பவித்து எழுந்த ஞானத்து ஒருமை, இது ஒன்றுபட்ட ஞானம். அந்த ஞானத்தினால இந்த அற்புத திருவந்தாதியை பாடினார். இல்லாட்டி அவங்களுக்கு இந்த மாதிரி அந்தாதி பாடுற இதெல்லாம் இலக்கண இலக்கிய ஆராய்ச்சி அறிவு அதெல்லாம் முன்னாடி இருந்திருக்காது. இப்ப அந்த சமயத்துல உடனே வந்துவிட்டது. அதுக்கப்புறம் அதை பாடி அதுக்கப்புறம் இந்த இரட்டை மாலை அந்தாதி அதையும் பாடுறாங்க. ஆய்ந்த சீர் இரட்டை மாலை அந்தாதி எடுத்து பாடி ஏய்ந்த பேர் உணர்வு பொங்க. தமிழ்ல இந்த பிரபந்தங்கள் அப்படின்னு நிறைய இருக்கும், பாடுவோம். காவியம்னு ஒண்ணு இருக்கும். காவியம்னு பெரிய பெரிய கதையா இருக்குது. 1000 பாட்டு 4000 பாட்டு 10 கம்பராமாயணம் 10,000 பாட்டு, பெரிய புராணம் 4000 பாட்டுக்கு மேல, அது மாதிரி கந்தபுராணம் 10,000 பாட்டு, இப்படிலாம் இருக்கிறது காவியம். அது பெரும் இலக்கியம். இன்னொரு வகை சிற்றிலக்கியங்கள். சிற்றிலக்கியங்கள்னா பிரபந்தம். அது சின்ன சின்னதா 100 பாட்டு தான் இருக்கும். 100 பாட்டு 40 பாட்டு 30 பாட்டு இப்படி எல்லாம் இருந்தா அது சிற்றிலக்கியங்கள்.
பின்னாடி வந்த குமரகுருபரர், சிவஞான முனிவர், சிவபிரகாஷ் சுவாமிகள் இவங்கெல்லாம் நிறைய சிற்றிலக்கியங்கள் தான் பாடினார். சிற்றிலக்கியங்கள்னா அளவுல சிறியதுன்னு தான் அர்த்தம். அது சிறுமை அப்படின்ற அர்த்தத்தில் இல்லை, அளவுல சிறியது. அது பிரபந்தங்கள், அதுக்கெல்லாம் பேரு. முதல்ல பிரபந்தம்னு ஒண்ணு ஏற்றது இவங்க தான். அது இதுல ஒரு சிறப்பு அவங்களுக்கு. எப்படி பதிக பெருவழி பதிகம்னு ஒண்ணு பாடி பதிகத்தை ஆரம்பிச்சது, அந்தாதியா ஒரு பாட்டை பாடினது. அப்புறம் நான் சொன்ன மாதிரி கட்டளை கலித்துறைன்னு ஒரு புதிய யாப்பு அதை உருவாக்குனது. இப்ப இந்த முதல் பிரபந்தம் சீர் இரட்டை மாலை அந்தாதி எடுத்து பாடி, ஆய்ந்த சீர் இரட்டை மாலை அந்தாதி எடுத்து பாடி ஏய்ந்த பேர் உணர்வு பொங்க, அப்படியே அதுக்கப்புறம் உடனே கைலாயமலைக்கு போகணும்னு நினைக்கிறேன். இது காரைக்கால் அம்மையாருடைய இந்த கான்ட்ரிபியூஷன் இந்த லிட்ரரி வேர்ல்டுக்கு, பக்தி இலக்கியத்துக்கு, பொதுவாகவே இலக்கியத்துக்கு எல்லாம் இருக்கிறத அதை யாரும் ரொம்ப சொல்றதே இல்லை. இப்ப எல்லாம் வெறுமனே நம்ம காரைக்காலம் ஏற்பட்டு அந்த மாம்பழம் அந்த பேய் வடிவில் மாறினாங்க அவ்வளவுதான் தெரிந்து கொள்கிறேன் தவிர இதெல்லாம் நம்ம ரொம்ப பார்க்க மாட்டோம். அதெல்லாம் இருக்கு, எல்லாம் விரிவா பாடியிருக்கிறார் சேக்கிழார் தான் சொல்லியிருக்கிறாரு. ஆனா நம்ம எல்லாம் வெறும் கதையை மட்டும்தான் ரொம்ப கவனிக்கிறதா இருக்கிறதுனால அடுத்த தலைமுறைக்கெல்லாம் தெரியாம போயிடும். ஏதோ ஒரு கதை அப்படின்னு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இலக்கிய உலகத்துல இப்படி அது ஒரு பெரிய பண்பா இருக்கு. ஆனா ஒரு கேள்வி நான் முதல்ல ஆரம்பத்துல சொன்னேன், ஏன் அப்ப ஞானசம்பந்தர், சுந்தரர் அவங்க எல்லாம் ஏன் விரிவா பாடல அப்பறலாம்? மற்ற அவங்களுக்கு முன்னாடி நாயன்மார்கள் எல்லாம் பாடியிருக்காங்க, சண்டேஸ்வரர், கண்ணப்ப நாயனர், இவங்களை பாடல. ஏன்னா அது காரணம் இவங்களுக்கு இந்த உலகத்தோட இது வேண்டாம், தொடர்பு வேண்டாம்னு தான் நினைச்சு அவங்க அந்த பேய் வடிவு வேண்டும், பேய் வடிவு அடியே எனக்கு பாங்குற வேண்டும், உலக தொடர்பே எனக்கு வேண்டாம் அப்படின்னு அவங்க முடிவு செய்தார். அப்ப அவங்க முடிவை மதிக்கணும் அப்படின்றதுனால இவங்க 3 பேரும் விரிவா பாடல. கூட இந்த காலத்துல கூட இப்போ ஒருத்தருக்கு எனக்கு பாராட்டு விழா வேண்டாம், ரொம்ப பொழுது சொல்லாதீங்கன்னா அப்படி சொன்னா கூட திரும்பி திரும்பி இல்லை நாங்க உங்களுக்கு பொழுதுதான் சொல்லுவோம், பாராட்டு விழா நடத்துவோம்னா அவருக்கு மரியாதை கொடுக்குற மாதிரி இருக்கு. இப்ப தமிழ் இலக்கிய உலகத்திலேயே பக்தின்னு கூட இல்லை, இலக்கியத்திலே சில பேர் அந்த மாதிரி பெரிய ரிவார்டு, ரெக்கக்னிஷன் அதெல்லாம் வேணாம் அப்படின்னு இருக்கவங்க எல்லாம் இருக்காங்க. இப்ப இருக்கிறப்ப கூட ஒரு எழுத்தாளர் இந்த விருதும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு, எந்த விருதையும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், அந்த மாதிரி எல்லாம் இதுவா இருக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க. அது மாதிரி இப்ப காரைக்காலமே இருந்ததுனால அதனாலதான் திருத்தொண்ட தொகையில கூட சுந்தரர் சின்னதா பேயாருக்கும் பெருமிழலை குறும்பருக்கும் பேயாருக்கும் அடியேன்னு ஒரே ஒரு வரியில சொல்லி பிடிச்சிட்டு ஒரு சொல், அவ்வளவுதான். மற்ற இடத்தெல்லாம் சில பேர் அவங்க ஊர் பேரை சொல்லுவாரு, அவங்களோட சிறப்பு இயல்பை சொல்லுவாரு, கலைமலிந்த சீர் நம்பி கண்ணப்பர் கடியன் எல்லாம் பாடியிருக்கிறாரு. இவங்களை மட்டும் பேயாருக்கும் அடியேன்னு சொன்னதுக்கு காரணம் அதான். அப்புறம் இவங்க கைலைக்கு போகிறார்கள். இதுவும் இந்த கைலை யாத்திரைக்கு இவங்கதான் முன்னோடி அப்படின்னு அதையும் சொல்லுவேன். ஏன்னா அது வரைக்கும் யாரும் முன்னாடி கைலைக்கு போன மாதிரி எந்த கதையும் இல்லை. முதல்ல இப்ப எல்லாம் கைலைக்கு போகணும்னு நம்ம எல்லாம் கிளம்புறோம், எல்லாம் கைலை யாத்திரையை ரொம்ப பெருசா சொல்றோம். அந்த கைலை யாத்திரைக்கும் முன்னோடியா இருக்கிறதும் காரைக்கால். ஏன்னா இவங்க போற வழியில அந்த பேய் உருவத்தை பார்த்து எல்லாம் பயப்படுறாங்க. ஏன்னா கொஞ்சம் வித்தியாசமா இருந்தாலும் நம்ம எல்லாம் பயப்படுவோம், எல்லாம் பயப்படுறாங்க, பயந்து விலகிறார்கள், அஞ்சு விலகுகிறார்கள். அப்ப அவர் பாடுறாரு, அவங்க கரைக்கலமையார் சொல்றாங்க, அண்டநாயகனார் என்னை அறிவரேன், அறியா வாய்மை எண்டிசை மக்களுக்கு யார் எவ்வொரு வாய் என்பார். சிவபெருமானுக்கு என்ன தெரியும், அதனால இந்த எண்டிசை மக்கள், இந்த 8 திசையில இருக்கிற இந்த ஊர், ஏன்னா நிறைய ஊரை தாண்டி போறாங்க, இவங்களுக்குலாம் நான் எந்த உருவா இருந்தா எனக்கு என்ன, நான் எக்கோலத்துல இருந்தாலும் எவ்வுருவாய் எந்த கோலத்துல இருந்தாலும் அவங்க அதை அப்படின்னா ஏதோ இந்த காலத்துல இப்ப நிறைய மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னா நிறைய வாழ்க்கை நடத்துவோம். அதுக்கும் இது நம்மளுக்கு ஒரு பெரிய படிப்பினே இருக்கு, யாரு என்ன சொன்னா என்ன அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய யோக ஆற்றல், அதனால மனதிலும் கடிது செல்லும். இப்ப பேய் வடிவமா இருக்கனால அவங்களுக்கு இன்னொரு அதுல ஒரு அட்வான்டேஜ், ரொம்ப சீக்கிரமா போயிட்டாங்க. அந்த யோக ஆற்றல்னால ரொம்ப சீக்கிரமா அங்க போய் அதுக்கப்புறம் அங்க அந்த தலையால நடந்து போகிறாரு நமக்கு தெரியும். அப்ப சிவசக்தி தரிசனம் அப்படின்னு இந்த 2 பேரையும் பாக்குறாங்க சேர்த்து. மலையின் மேல் ஏறும் போது மகிழ்ச்சியால் அன்பு பொங்க, கலையிளம் திங்கள் கண்ணி கண்ணுதல் ஒரு பாக
திருவுள்ளத்து சிலை நுதல் இமயவல்லி திருக்கண் நோக்கு உற்றதன்பே. முதல்ல அம்பாளுடைய பார்வை அவர்கள் மேல் படுகிறது அப்படின்னு. அது பரிபூர்ணமான அருள். அந்த அதனாலதான் அந்த அற்புத திருவந்தாதியில் அந்த பாட்டு கூட நம்ம திருவருட்பெண் குரூப்ல போட்டிருந்தேன். அருளே உலகை ஆழ்விப்பது அப்படின்னு. அந்த அருளை பற்றி, திருவருளை பற்றி ரொம்ப அழகான பாட்டு முதல்ல அவங்கதான் பாடிட்டாங்க. அதை பார்த்து அம்பிகை திருவுள்ளத்தின் அதிசயித்து, அது தெரியுது அவங்களுக்கு இது ஒரு என்பாலான யாக்கை, இந்த அன்பு என்னே அப்படின்னு. இது எப்பேற்பட்ட அன்பு, ஒரு என்பு வடிவத்துல ஒருத்தர் வருகிறாரு. என்பெழுந்து இயங்கும் யாக்கை. விரதம் இருக்கவங்களுக்கே அந்த மாதிரி ஆயிடுவாங்க. நிறைய ரிஷிகள் எல்லாம் சில கோலத்துல அப்படிதான் இருப்பாங்க, போய் எலும்புந்து ஒலுமா இருப்பாங்க. அதை திருமுருகாற்றுப்படையில பாடியிருப்பாரு, என்பெழுந்து இயங்கும் யாக்கை அப்படின்னா எலும்புதான் வெளியில தெரியுது, சதையே இல்லை, அந்த மாதிரி இருப்பார்கள் அப்படின்னு. நண்பகல் பலவுடன் கழிந்த உண்டியன், எத்தனையோ பகல் பொழுதுகள்ல சாப்பாடாம அங்க இருந்திருப்பாங்க. அதனால என்பெழுந்து இயங்கும் யாக்கை, அந்த மாதிரி இப்ப என்பெழுந்து யாக்கையோட வருகிறார். அப்பதான் இவரு சிவபெருமான் சொல்ற இந்த பாட்டும் ரொம்ப பெரிய பிராணத்துல ரொம்ப சிறப்பான ஒரு பாடல். வரும் இவள் நம்மை பேணும் அம்மை காண் உமையே மற்றும் பெருமை சேர் வடிவம் வேண்டி பெற்றனள் என்று வென்றை அருக வந்த அணைய நோக்கி அம்மையே என்னும் செம்மை ஒரு மொழி உலகமெல்லாம் உயவே அருளி செய்தார். இதுல நம்மை பேணும் அம்மைகான், என்னை பேணுகிறவள். பேணுதல்னா ரொம்ப அன்போட இருக்கிறவர்கள், பாதுகாக்கிறவர்னா கூட குழந்தைய பேணி வளர்ப்பாள் அம்மாள். அந்த மாதிரி அப்படி என் மேல அன்பு பூண்டவள் அப்படின்னு சொல்றாரு. அதுவும் இது பெருமை சேர் வடிவம். அவர் கண்ணுக்கு நம்மளுக்கு அது பேய் வடிவம், எலும்பு இந்த மாதிரி இருக்கு, இப்படி எல்லாம் இது என்னது நம்ம நினைப்போம். அது பெருமானுடைய பார்வையில அவர் என்ன சொல்றாரு, இது பெருமை சேர் வடிவம், அது வேண்டி பெற்றனள். இந்த பேணுதல் சொல்லு தடுத்தாட்கொண்ட பிராணத்துல முதல்ல திருத்தொண்ட தொகை பாடு அப்படின்னு சுந்தரருக்கு அவரு ஆணையிடுறப்போ, அப்ப சுந்தரர் கேட்பாரு, இந்த அடியவர் பெருமை எனக்கு என்ன தெரியும், நான் எப்படி பாடுவேன் அப்படின்னா, அந்த அடியவர் பெருமையை சிவபெருமான் சொல்ற மாதிரி ஒரு 2 பாட்டு இருக்கும். அதுல பேணலால் எம்மை பெற்றார் அப்படின்னு சொல்லி, என்னை பேணுவதனாலே என்னை பெற்றவர்கள் அப்படின்னு அந்த சொல்லு இங்க சேர்க்கிறார். ஞாபகமா சொல்றார், வரும் இவள் நம்மை பேணும் அம்மை காண் அருக வந்த அணைய நோக்கி அம்மையே அப்படின்னு கூப்பிட்டாரு. ஆனா இந்த இடத்துல சில பேர் அது என்னென்ன சொல்றாங்க, சிவபெருமானுக்கு அம்மானே யாரும் இல்லை, அதனால இவர் அம்மான்னு சொன்னாரு அப்படின்னு. அதுதான் ஒரு பக்தி. இவங்க மேல இருக்கிற அந்த காரைக்கால் அம்மையார் மேல இருக்கிற மரியாதை பக்தின்னு சொல்லுது. ஆனா உண்மையா அந்த உரை எழுதுறவங்க என்ன சொல்றாங்க, அம்மையேனா இந்த இடத்துல நம்ம குழந்தைய, நம்மளோட பெண்ணை அம்மான்னு கூப்பிடுறோம் இல்லையா, இந்த மாதிரிதான். அப்படியே அம்மையேன்னு கூப்பிட்டாரு, மகளே அப்படின்னு சொல்ற மாதிரி அம்மையே அப்படின்னு சொன்னாரு. அதனால்தான் இவர் அம்மையேன்னு சொல்ல, அவங்க அப்பான்னு தான் சொல்றாங்க. அங்கனன் அம்மையே என்று அருள் செய்ய அப்பா என்று பங்கைய செம்பொற்பாதம் பணிந்து விழுந்தெழுந்தார் தம்மை நம்பால் இங்கு வேண்டுவதன் அப்படின்னு கேட்கிறேன். இது ரொம்ப ஒரு அழகான பாட்டு. எவ்வளவு உயர்ந்த நிலைக்கு போனாலும் இந்த அடியவர்களுக்கு, அது ஞானசம்பந்தர் ஒருத்தர் தான் கொஞ்சம் எக்ஸெப்ஷன், அந்த மாதிரி வராது பாட்டுல. அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர் பாட்டுல அவங்க எல்லாம் தனக்கு எந்த தகுதியும் இல்லை அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் பாடுவாங்க. சுந்தரர்லாம் ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா சிவபெருமான் அவ்வளவு வேலை வாங்குறாரு, அவ்வளவு பண்றாரு, ஆனா அந்த பக்தின்னு வரப்ப எனக்கு எந்த தகுதியும் இல்லை அப்படின்ற மாதிரிதான் பாடுவார். அது மாதிரி இவங்களும் என்ன கேட்கிறாங்க, உனக்கு என்ன வேண்டும்னு கேட்டா அது பிறவாமை வேண்டும் அப்படின்னு தான் கேட்கிறாங்க. இந்த பாட்டு படிக்கிறேன், பாடினது. பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்புண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும், இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும் போது உன் அடியின் கீழ் இருக்க என்றார். அவங்க அப்படியே பாடின பாட்டே எடுத்து இங்க ஒரு பாட்டா பாடிட்டார் சேக்கிழார். சில சமயம் அவர் அந்த மாதிரி பாடுவார், ஒரு பாட்டையே முழுக்க எடுத்து பாடிடுவார். காரைக்கால் அம்மையார் பாட்டு அவ்வளவு முக்கியமான பாட்டுன்றதால அதை அப்படியே எடுத்து பாடுறாரு. அவங்க என்ன கேட்கறாங்க, முதல்ல பிறவாமை வேண்டும் தான் கேட்டாங்க. ஆனா கேட்டுட்டு அப்புறம் அவங்களுக்கு என்ன தோணுதான், பிறவாமை வேண்டும் கேட்கறதுக்கு நமக்கு என்ன தகுதி இருக்கு, இன்னும் எத்தனையோ பிறப்பு கூட இருக்கலாம்.
அதனால நம்ம இவரை ஃபோர்ஸ் பண்ண முடியாது. நீ எனக்கு பிறவாமையை கொடு, வீடு பெற்றை கொடு அப்படின்னு நம்ம சாதாரணமா கேட்க அந்த மாதிரி கேட்க முடியாது. அதனால பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்புண்டே இல்லைன்னா மறுபடியும் எனக்கு பிறக்க வேண்டிய அந்த மாதிரி வினை இருக்கலாம். அதனால அப்புறம் அந்த மாதிரி பாடியிருக்கல, புழுவாய் பிறக்கென்னும் புண்ணியா அப்படி மாதிரி பிறப்பு இல்லைன்னு நான் சொல்ல முடியாது. நமக்கு தெரியும் அவங்களுக்கு எல்லாம் பிறவியை கடந்த பெருமக்கள். ஆனா அப்ப கூட இந்த நிலையில இப்படிதான் பாடுறாங்க. மீண்டும் பிறப்புண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும், மறக்காம இருக்கிற நிலை வேண்டும். அதுதான் அப்படியே பின்னாடி அப்பர் பாடியிருக்கிற இந்த பாட்டும் முன்னோடியா இருக்கு பாருங்க. அப்பருடைய அந்த பாட்டுக்கு புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன் அடிக்கே வழுவாதிருக்க வரந்தர வேண்டும் அப்படின்னு அங்கே பாடினதும் இதே மாதிரிதான். மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும் போது உன் அடியின் கீழ் இருக்க என்றார். அப்ப இவர் சொல்றாரு, நீ திருவாலங்காட்டுக்கு போ, அங்கே போய் நீ என்ன பாடுங்க. ஆனா ஏன் திருவாலங்காட்டுக்கு அனுப்புறாரு அப்படின்றதும் தெரியல. அது எந்த சேக்கிழார் அதுக்கு எதுவும் சொல்லலை. இதெல்லாம் சிவபெருமானுடைய சங்கல்பம். அது ஏன் அப்படிலாம் நம்ம ஆராய்ச்சி பண்ண முடியாது. கூடுமாறு அருள் கொடுத்து புலவு தென் திசையில் என்றும் நீடுவாழ் பழனமூதூர் நிலவிய ஆலங்காட்டில் ஆடுமா நடமும் நீ கண்டு ஆனந்தம் சேர்ந்து எப்போதும் பாடுவாய் நம்மை அப்படின்னு அனுப்பிச்சிடுறாரு இங்கே. அதுக்கப்புறம் தான் இங்க திருவாலங்காட்டுக்கு வருகிறார்கள். திருவாலங்காட்டுல வந்துதான் அந்த 2 பாட்டு, பொங்கை திரங்கி அப்படின்னு நட்டபாடை பண், எட்டி இலவம் இந்தளப்பண், இதுதான் அந்த பதிக பெருவழி ஆரம்பிச்சது. அவங்க அப்படி 2 பாட்டு பாடினதும் இப்ப சைவ சித்தாந்த இதுபடி அதுல ஒரு பொருத்தம் இருக்கு அப்படிமா. ஏன்னா சைவ சித்தாந்தத்துல முடிவா சொல்றது என்னன்னா, பாச நீக்கம் சிவப்பேறு. அதுதான் நம்ம இப்ப இருக்கிற பாசம் நம்ம விட்டு விலக வேண்டும், அப்புறம் சிவப்பேறு அடைய வேண்டும். நம்ம அடைய வேண்டிய கதி என்னன்னு கேட்டா இதுதான், பாச நீக்கம் சிவப்பேறு அப்படின்னு. அது அப்படியே அந்த 2 பயன்களும் வர மாதிரி இந்த 2 பதிகங்கள் அமைந்திருக்கு. ஏன்னா ஒரு பாட்டுல பாத்தீங்கன்னா 2வது பதிகத்துல முடியிறப்ப பாடல் பத்தும் பாடியாட பாவம் நாசமே அப்படின்னு, பாசம் எல்லாம் விலகிவிடும் அப்படின்னு. முதல் பதிகத்துல பிடிக்கிறப்ப செப்பிய செந்தமிழ் பத்தும் வல்லார் சிவகதி சேர்ந்து இன்பம் எய்துவாரே, அது சிவப்பேறு, சிவப்பேரடைந்து இன்பம் எய்து. நம்ம எல்லா சிவஞான போதும் திருவருட்பயன் எல்லாத்துலயும் இந்த கருத்து வரும், பாச நீக்கம் சிவப்பேறு. அதையும் இந்த 2 பதிகத்துல பாடிட்டாங்க. அது இன்னொரு விதத்துல அவங்க முன்னோடி. எப்படி இப்ப பக்தி இலக்கியத்துக்கு முன்னோடியா இருந்தாங்கன்னு சொல்ற மாதிரி சைவ சித்தாந்த கருத்துக்களுக்கு நிறைய முன்னோடியான கருத்து எதுல இருக்குன்னா நம்ம காரைக்கால் அம்மையார் பாடினதுலதான் இருக்கு. அப்புறம் இதுல இன்னொன்னு கவனிச்சிங்கன்னா, இந்த பதிகம் பாடி அதுல ஒரு பலன் சொல்றது, அந்த பழக்கமும் அதுக்கு முன்னாடி தமிழ் இலக்கியத்துல கிடையாது. ஒரு பதிகம், ஒரு பாட்டோ பதிகம்னே கிடையாது. பாட்டு இருந்ததுன்னா பாட்டு முடியிறப்ப ஒரு பலன் சொல்லுவது, இப்ப பலஸ்ருதியம், அந்த பலன் சொல்லுகிற பழக்கம் இல்லை. அதுவும் முதல்ல இவங்கதான் அந்த இதுல வருது. அப்பனை அணிதிரு ஆலங்காற்று அடிகளை செடிதலை காரைக்கால் தேய், தன்னுடைய பேரன் சொல்லி, அதுவும் இவங்க உருவாக்கின அந்த அதைத்தான் பின்னாடி ஞானசம்பந்தர் அப்படியே கடைபிடிச்சார். அப்பனை அணிதிரு ஆலங்காற்று அடிகளை செடிதலை காரைக்கால் பேய் செப்பிய செந்தமிழ் பத்தும் வல்லார் சிவகதி சேர்ந்து இன்பம் எய்துவாரே அப்படின்னு. அப்படி 10 பாடலை பாடி 11வதா ஒரு பாடல் பாடுவது ஒரு பழக்கம் இவங்க. ஆனா இந்த முதல் பதிகத்துல 11 பாட்டு பாடி 12வதா அந்த பலன் தருகிற இது வரும். அந்த மாதிரி ஞானசம்பந்தர், சுந்தரர், ஞானசம்பந்தர் அந்த மாதிரி பாடியிருக்காங்க. 12 பாட்டு வர மாதிரி. அப்படி நிறைய விஷயங்களுக்கு இவங்க முன்னோடியா இருந்திருக்கிறார்கள் அப்படின்றது இதில் பார்க்கிறோம். அப்புறம் அவங்க கதையை முடிக்கிறப்போ அந்த சேக்கிழார் என்ன சொல்லி முடிக்கிறாருன்னா, மறுபடியும் அந்த இதை சொல்றாரு, அம்மை அப்படின்னு அன்போடு கூப்பிட்டார் சிவபெருமான். மடுத்த புனல் வேணியினார் அம்மை என மதுர மொழி கொடுத்தருள பெற்றாரை உலவிய தாண்டவத்தில் அவர் எடுத்தருளும் சேவடிக்கீழ் என்றும் இருக்கின்றாரை அடுத்த பெரும் சீர்பரவல் ஆரளவாயினதம்மா. என்னன்னு அந்த பெருமையை சொல்ல முடியும்? அதை எப்படி தொண்டர் சீர் பரவுவார் அப்படின்னு அவருக்கு பேரு. ஆனா தொண்டர்களுடைய பெருமையை எடுத்துரைக்கிறதுக்கு சேக்கிழார் தவிர யாரும் கிடையாது. தொண்டர் சீர் பரவுவார். அந்த இடத்துல என்ன சொல்றாரு? அந்த அடுத்த பெரும் சீர் பரவல் ஆரளவாயினதம்மா. யாரால அவங்களுடைய பெருமையை சொல்ல முடியும்?
ஏன்னா சிவபெருமான் அம்மை அப்படின்னு ஒரு மதுரை மொழி அன்போட கூப்பிட்டாரு. அப்புறம் என்னுடைய தாண்டவத்துல நீ எப்பவும் இங்கே இரு, என்னுடைய இரு, என்னுடைய திருவடிக்கு அருகில நீ இரு அப்படின்னு எப்பவும் அவர் சொல்லிட்டாரு. அப்படி இருக்கிறவ நம்ம எப்படி அந்த பெருமையை நம்ம என்ன சொல்ல முடியும் பாடியிருக்கிறார். இதுதான் இந்த சேக்கிழார் காட்டுகிற வழியில காரைக்கால் அம்மையாருடைய சிறப்பு அது. இது பின்னாடி அப்புறம் இன்னும் நிறைய அவங்கள பத்தி ஐதீகமா நிறைய செய்திகள் எல்லாம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்து விட்டது. அதுலதான் சிவபெருமானே வந்தார் அப்படின்னு சொல்லுவது ஒன்று, அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அது தவிர இன்னும் அந்த வணிக குலத்துல வாணிகர்களா இருந்ததுனால அவங்க புகழ் எல்லாம் பரவி இருக்கும். அவங்க அந்த வணிகர்கள்லாம் கடல் கடந்து போறப்பெல்லாம் இது எங்க குலத்துல தோன்றிய ஒரு பெரிய தெய்வ பெண் அப்படி சிவபெருமானுடைய அருள் பெற்றவர்லாம் அவங்க எல்லாரும் சொல்லி எங்கெங்கயோ உலகத்துல அந்த இங்கேருந்து தமிழ்நாட்டில இருந்து போய் கடல் வாணிபம் செய்த இடத்துல எல்லாம் அந்த காரைக்கால் அம்மையாருடைய ஐகான் அந்த விக்கிரகங்கள் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லுவார்கள். இங்க இந்த பக்கம் தான் கம்போடியா, வியட்நாம், அங்க அந்த மாதிரி நாடுகள் தான் இதெல்லாம் போய் பரவி இருக்கு. அவங்க புகழ் வந்து அந்த மாதிரி எல்லாம் பரவி இருக்கிறது அப்படின்னு சொல்லுவது. அப்படி இவங்க காரைக்கால் அம்மையாரை பத்தி நினைக்கிறப்போ அவங்கள அந்த கதையில இருக்கிற அந்த சிறப்பு, அப்புறம் அவங்க பாடின அந்த நூல்கள், அதுலயும் முக்கியமா அந்த அற்புத திருவந்தார் எல்லா பக்தி இலக்கியத்துல என்னென்னலாம் அந்த இந்த சென்டிமெண்ட்ஸ், அந்த பக்தியினுடைய இலக்கியம் எல்லாம் அதுல இருக்கும். அது உண்மையான பக்தி. எல்லா பாட்டையும் பார்க்கறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. ஆனா சில பாட்டெல்லாம் ரொம்ப மனதை உருக்குகிற பாடல்கள். இந்த 2வது பாட்டே நம்ம எல்லாம் இப்ப எல்லாத்துக்கும் ஒரு பலன் தரும் பதிகங்கள்னா படிச்சுட்டு இருக்கோம். அந்த சொல்லே வந்து ரொம்ப தப்பு. இந்த பலனுக்காக நான் படிக்கிறேன் அப்படின்னு. இந்த பலன் கிடைச்சா நான் போய் வணங்குவேன். இப்போ பலன் கிடைக்கலன்னா நான் என் வழிபாட்டை மாத்திக்குவேன், வேற கடவுள்கிட்ட போயிடுவேன், அர்த்தம் மாதிரி இருக்கும். அதான் 2வது பாட்டுல அவங்க சொல்றாங்க, இடர்களையாரேனும் எமக்கு இறங்காரேனும் படரும் நெறிபடியாரேனும் சுடர் உருவில் என்பரா கோலத்து எரியாடும் எம்மானார்க்கு அன்பராது என் நெஞ்சு அவருக்கு. பக்தியினுடைய அந்த உச்சம். அவரு என்னுடைய துன்பத்தை களையவில்லை. ஏன்னா இடர்களையும் பதிகம் நம்ம தேடி தேடி படிக்கணும். இவங்க என்ன சொல்றாங்க, என்னுடைய இடரை அவர் களையவில்லை அப்படின்னாலும், இல்ல என் மேல இடர் களையினாலும் ஐயோ பாவம் அப்படின்னு என் மேல பரிதாபப்படல அப்படின்னாலும் பரவாயில்ல. படரும் நெறிபடியாரேன், இந்த வழியிலையாவது போ அப்படின்னு எனக்கு வழிகாட்டலனாலும் பரவாயில்ல. எது நடந்தாலும் என்பரா கோலத்து எரியாடும் இம்மனார்க்கு அன்பராது என் நெஞ்சு அவருக்கு. என்னுடைய அந்த அன்பு என்றைக்கும் நீங்காது. இப்படிதான் பக்தியினுடைய நிறைய பாடிருக்காங்க. அப்புறம் மனசுல வந்து அந்த ஒருமைப்பாடு இருந்தாதான் எல்லாம் நடக்கும்ன்றது அது அழகா ஒரு பாட்டுல அவங்க வந்து யோகத்துல ரொம்ப சிறந்த நிலைக்கு போயிருக்கணும், மேம்பட்ட நிலையில, உச்ச நிலைக்கு. அதனால அதையும் பாடுறாங்க. ஒன்றே நினைந்திருந்தேன், ஒன்றே துணிந்தொழிந்தேன், ஒன்றே என் உள்ளத்தின் உள்ளடைத்தேன், ஒன்றே கான் கங்கையான் திங்கட் கதிர்முடியான் பொங்கொழி சேர் அங்கையார்க்கு ஆளாமது அப்படின்னு அந்த உறுதி வந்து இந்த பாட்டுல தெரியும். ஒன்றையே நினைத்திருந்தேன், ஒன்றே துணிந்தொழிந்தேன், ஒன்றே என் உள்ளத்தின் உள்ளடைத்தேன். நிறைய அதுல வர பாடல்கள் எல்லாம். அப்புறம் அந்த பெருமிதம், இந்த பக்தியில இருக்கிறப்ப அந்த ஒரு பெருமிதம், நான் இறைவனுக்கு அடியவன் அப்படின்ற ஒரு பெருமிதம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு பாட்டு பாடிப்பாங்க. யானே தவமுடைய என் நெஞ்சே நன்னெஞ்சம், யானே பிறப்பறுப்பான் எண்ணினேன், யானே அக்கைமா உரிபோர்த்த கண்ணுதலான் வெண்ணீற்று அம்மானுக்கு ஆளாயினேன். இதுலயும் நானே தவமுடையேன். நம்ம அந்த மாதிரி நம்ம சொல்லிக்கணும். எப்போ நம்ம வந்து நான் ஒரு பாவி, நான் ரொம்ப இது வீண் அப்படின்லாம் ரொம்ப தாழ்த்திக்கிறேன், ரொம்ப பணிவோட இருக்கிறேன், நம்ம ரொம்ப தாழ்த்திக்க கூடாது. எப்பவுமே நம்மள இந்த ஆன்மீக நெறியில முன்னேற்றா, நான் இந்த அழிவில்லாத ஆன்மா, நான் இந்த பெரிய தவம் செய்திருக்கிறேன், அதனாலதான் நான் இந்த நெறியில இப்போ செல்லுகிறேன். விவேகானந்தர் அதை ரொம்ப எம்பசைஸ் பண்ணிருப்பாரு. அந்த மாதிரி இவங்க பாடுறாங்க. யானே தவமுடையேன் என் நெஞ்சே நன்னெஞ்சம், என்னுடைய நெஞ்சம் நல்ல நெஞ்சம்தான், யானே பிறப்பறுப்பான் எண்ணினேன் அப்படின்னு அந்த பெருமிதம் அதை பார்க்கிறோம். அப்புறம் இன்னொரு பாட்டு, இந்த சைவ சித்தாந்தத்தினுடைய பெரிய தத்துவம்.